இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 122வது அதிகாரம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியே நம்முடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம், நம்முடைய அரமனைக்குள்ளே சுகமும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு உண்டாவதாக என்று சொல்லி நம்முடைய அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நம்ம இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த சங்கீதம் 122வது சங்கீதம் எருசலேம் நகரத்தை குறித்து, அந்த எருசலேம் தேவாலயத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஆரோகண சங்கீதமாய் இருந்தாலும், இந்த நாளின் காலை வேளையிலே நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இந்த வார்த்தைகள் நமக்கு இந்த நம்முடைய குடும்பங்களுக்காக எழுதப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது நம்ம தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளே நம்முடைய வாழ்விலே அந்த நாளிலே பேசி பேசி அதை சுதந்திரிக்கும் போது இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட சமாதானமும் சுகமும் நம்முடைய அரமனைக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் அது நிச்சயமாய் கடந்து வரும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல சொன்னார் அல்லவா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம், ஆண்டவர் நமக்கு தருகிற சமாதானம் அது விலையேறப்பெற்ற சமாதானம். அது இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் அது சமாதானத்தை கொடுக்க முடியாது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாகவும் அவர் கொடுக்கிறதில்லை. ஏதோ கொஞ்ச நேரம் சமாதானம் கிடைக்கும், அப்படி இல்லை. நிரந்தரமான சந்தோஷத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறவர், சமாதானத்தை நமக்கு தருகிறவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் தருவார். இந்த நாளிலே நம்ம ஜெபிக்கணும், அந்த வார்த்தையை அறிக்கை செய்து ஆண்டவரே, வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தையின்படி அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக என்று சொல்லி நம்ம அதை சொல்லி 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 ஜெபிக்க இந்த நாளிலே அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த சுகம், அந்த ஆரோக்கியம் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய எல்கைகளிலே, வாழ்விலே அது நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, அது நம்ம ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளிலே சொந்தரிக்கும்படி பண்ணுவா. 3 யோவான்ல 2வது வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம், பிரியமானவனே, நாத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பரிசுத்த யோவான் எழுதுகிறார் அல்லவா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதேதான் நம்முடைய ஆண்டவர் நம்மள அவர் மிகவும் நோக்கமாய் சந்தோஷமாய் அவருடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும்னு ஆண்டவர் நம்மள கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட இந்த சமாதானம், சுகம் இந்த நாளிலே நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்துல கேட்பாண்டு நிச்சயமாய் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இதுல நம்ம பார்க்கும்போது பிரியமான சமாதானமும் சுகமும், ஆண்டவர் இந்த சமாதானத்தையும் சுகத்தையும் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே நமக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாய் சம்பாதித்த ஒரு உயிர்த்தெழுதலின் மூலமாய் நம்மை சுதந்திரிக்கும்படி அவர் வைத்திருக்கிறார். நம்ம பலவீனத்தோடு இருக்க பிறந்தவர்கள் அல்ல, சமாதான குறைவுகளோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டோடைய தீர்மானம் அல்ல. நமக்கு சமாதானத்தை தரும்படியா, நமக்கு சுகத்தை தரும்படியாய் அவர் ஏற்கனவே சிலுவையில அடிக்கப்பட்டு நம்மை அவர் சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அந்த சுகத்தை, அந்த சமாதானத்தை இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் உரிமையாக்கி கொள்ள, குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை உரிமையாக்கி கொள்கிறவர்களாய் நாம இருக்கணும். பிரியமானவர்களே, நம்ம அந்த அறிக்கை செய்யணும், ஆண்டவரே, எனக்காக அந்த சிலுவையின் மூலமாய் சம்பாதித்த அந்த சுகத்துக்காய், சமாதானத்துக்காய், விடுதலைக்காய் நன்றி. அதை நான் என்னுடைய வாழ்விலே அதை அனுபவிக்கிறேன், அப்ப அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் சுதந்திரமாக்கி கொள்கிறேன் என்று ஜெபிக்க ஜெபிக்க அந்த சமாதானம், அந்த சுகம் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய சமாதானத்தை வைத்து போறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, என்னுடைய சமாதானத்தை அவர் நிச்சயம் தருவார். பாருங்க, என்னுடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வார்த்தை சொல்கிறது. அவருடைய தழும்புகளால் சுகத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம், பெற்றாகிவிட்டது. தாரும் தாரும்னு ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே, சுகத்தை தந்துட்டீங்கப்பா,
அதை என் வாழ்க்கையில நான் அதை செயல்படுத்துறேன். அந்த சுகம் எனக்கு வந்து என் வாழ்வில் அது உண்டாகணும்ப்பா. அதை நான் பார்க்கணும்ப்பா. அதற்கு உதவி செய்யுங்க. அதற்கு என்னிலே இருக்கிற குறைவுகள், குற்றங்கள் எல்லாத்தையும் என்னில இருந்து மாற்றி போட்டு, இந்த சமாதானத்தையும், சுகத்தையும் நான் அனுபவிக்க உதவி செய்யுங்க. அப்படி ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. தாரும் தாரும் என்கிறத விட ஆண்டவர் ஏற்கனவே தந்துட்டாரு. அந்த சுகத்தை நாம உரிமையாக்கி நம்ம வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படணும். சத்துரு வெட்கப்பட்டு போவான் அதன் மூலமா. சிலுவை என்ற வார்த்தையை கேட்டாலே, சிலுவையில ஆண்டவர் நமக்காக எல்லாம் முடிச்சிருக்கிறாரு, செய்து முடித்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டாலே அவன் நடுங்கி போய் விடுவான். ஏன்னா சிலுவையிலே அவனுடைய தலை நசுக்கப்பட்டாகிவிட்டது. ஆகவே அந்த சிலுவையை குறித்து பவுல் சொல்கிறார், நானோ என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தை மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டு இந்த உலகத்துல எனக்கு ஒன்றே ஒன்று உண்டு, அது சிலுவை மாத்திரமே என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும் போது, இந்த சிலுவையின் மூலமாய் கிடைத்த சமாதானம், சுகம், ஆரோக்கியம், பலன் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பிரியமானவர். இந்த காரியங்களை நம்ம அந்த ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ளாய் நம்ம கடந்து செல்ல இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் என்கிற ஒரு மனிதருடைய வீட்டில இருந்தபோது, அந்த பெட்டி நிமித்தமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தையே ஆசீர்வதித்தாராம். அன்பான தேவ பிள்ளையே, 3 மாதம் தான் இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? அவனுடைய பிரசனம். இந்த பிரசனத்த அந்த வீடு முழுவதும் அவர்கள் அனுபவித்தார். அன்பான தேவ பிள்ளையை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளால அது அது வந்து ஆண்டவருடைய பிரசனத்தை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனார்கள், உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு போவாங்க. அது முன்னால் போகும். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் உனக்கு முன்னாக போகிறார் என்று அர்த்தம். அவர்கள் அப்படியே அந்த உடன்படிக்கை பெட்டியோடு அந்த வாழ்ந்தார்கள். அது பரிசுத்தமானது. இந்த பெட்டிய அவங்க அந்த கொண்டு வருகிற போது அந்த ஒரு ஊசா வந்து என்ன பண்றாரு, அதை தொற்றுவாரு. அது கீழே விழப்போதேன்னு அப்படி அந்த பெட்டிய தொட போகும்போது ஆண்டவர் அவனை அடிச்சு கொன்னுருவாரு. ஏன் தெரியுமா? இவ்வளவு பரிசுத்தம். பக்கத்துல போக முடியாது. அதை சுத்தி அங்க சீனாய் மலையில ஆண்டவர் மோசேயோடு பேசும்போது சுற்றி இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல யாரும் அந்த மலையை நெருங்க கூடாதுன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்தை அவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, நீங்களே என்னுடைய ஆலயம். 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது. அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியோடு வாசம் பண்ணின அந்த பிரசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில நம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர், ஆவியானவர். இந்த பிரசனத்துக்குள்ளாய் நம்ம இருக்கிறோமா? அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்கா? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறா, என் பக்கத்துல என் அருகாமையில் என்னோடு இருக்கிறா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இது நம்மகிட்ட இருக்குதா பிரியமானவர்களே? அப்படி இருந்த அந்த உலகத்துல எளிதா நம்ம எந்த பாவமையும் செய்ய மாட்டோம் பிரியமானவர்களே. அப்படி ஆண்டவர் என்னோடு இருக்கிறா, அவரே என் உள்ளில வாசம் பண்ணுகிறா அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் நம்முடைய வாழ்வில, அந்த நடத்துதல் நம்முடைய வாழ்வில இருக்கும்போது இந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாகும் பிரியமான. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா இந்த பிரசனத்துக்குள்ளாய் வாழுகிற நடிக்கிற அனுபவம் இந்த காலை வெளியில வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியோடு இருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் மேல ஆண்டுடைய மகிமை இறங்குனதை பார்த்தார்கள். உடன்படிக்கை பெட்டியில இருந்து ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை மோசே கேட்டார். ஆரோன் அந்த நடத்துதலுக்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளை இந்த பிரசனத்துக்குள்ளாய் நடக்கிற அனுபவம் இன்றைக்கு ஆண்டவர் நம்முள்ளிலே வாசம் பண்ணிட்டார். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி தேவாலயம் தான் முக்கியமா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் இத்தனை பாவிகளாய் இருந்த நம்முடைய வாழ்வில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம தான் அவருடைய ஆலயம். ஆலயத்தை எப்படி தூய்மையா வச்சிருக்கிறோம்? இந்த உடம்பு, இந்த சரீரத்தை எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாய் வைத்திருக்கிறோம். வெளிப்புற சுத்தத்தை பற்றி பேச, உள்ளான அலங்காரம், பரிசுத்தம், தூய்மை, அன்பு, அடக்கம்,
ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை நம்மில இருக்கிறதா? அப்படி இருந்தா நம்முடைய அல்லங்கத்துக்குள்ளே சமாதானமும், அரமனைக்குள்ளே சுகமும் ஆகுமா? இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை நம்ம மாற்றி அமைக்கணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா என் வாழ்வில மாற்றங்கள் உண்டாகணும். நீங்க என்னோட வாசம் பண்ணணும். உடைய பிரசன்னம் என்னோட வாசம் பண்ணும்போது என் வாழ்வு மாறும். வாழ்வில சமாதானம் உண்டாகும். சந்தோஷம் உண்டாகும். என்னில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எனக்குரியதாய் மாறட்டும். எனக்கானதாய் மாறட்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களினால இந்த நாளில் நம்ம எல்லாரையும் நிறைப்பார்.